Hi viewers, welcome to TAMIL360 TV. யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்க கூடாது, யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கலாம், இத பத்தின டீடைல் வீடியோ தான் இது. கொரோனா வைரஸ்க்கு தடுப்பூசி போடுற பணி துவங்கி ஜனவரி 2021ல இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனா தடுப்பூசியை பத்தின சில தவறான நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில வைரஸை விட வேகமா பரவிட்டு இருக்கு. இத பத்தின நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் இந்த வீடியோல இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கொரோனா தடுப்பூசியை யாரெல்லாம் போட்டுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னா, கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கிறதுக்கு எந்த விதமான தயக்கமும் பயமும் தேவையில்லை. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே தடுப்பூசியை போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். முதல் கட்டமா முன்கள பணியாளர்களுக்கு போட்டுட்டாங்க. அடுத்து இரண்டாவது கட்டமா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து 45 வயசுல இருந்து 59 வயசு வரை இருக்கிறவங்க சுகர், பிபி இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஆதார் கார்டு காமிச்சு போட்டுக்கலாம். செகண்ட் क्वेश्चन, ஏற்கனவே COVID-19 தொற்று வந்தவர்களும் இந்த தடுப்பூசியை போட வேண்டுமா? கண்டிப்பா போட்டுக்கணும். அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நோய் தொற்றுனால நம்ம உடம்புல ஆன்டிபாடியின் வீரியம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குறைஞ்சிரும். ரெண்டாவது காரணம், கொரோனா வைரஸோட தன்மை அப்பப்போ மாறிட்டே இருக்கிறதுனால புதிய வைரஸிடமிருந்து நம்மளை பாதுகாத்துக்க இந்த தடுப்பூசியை கண்டிப்பா போட்டுக்கணும். தேர்ட் क्वेश्चन, COVID-19 பாசிட்டிவா இருப்பவர்களும் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாமா? கொரோனா நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் கண்டிப்பா குறைவாதான் இருக்கும். ஸ்டீராய்டு மருந்துகளும் ஆன்டிவைரல் மருந்துகளையும் எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால சிகிச்சை முடிஞ்சு ஃபுல்லா கியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் COVID-19 தடுப்பூசியை போட்டுக்கணும். சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறப்போ தடுப்பூசியை போட்டுக்க வேண்டாம். அடுத்து யாரெல்லாம் இந்த தடுப்பூசியை போட்டுக்க கூடாது அப்படின்னா, சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தொற்றுகள்னால பாதிக்கப்பட்டு இருந்தா இந்த தடுப்பூசியை போட்டுக்க வேண்டாம். நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கிற மருந்துகளை எடுத்துக்கிற புற்றுநோயாளிகள், உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க இவங்க எல்லாம் தடுப்பூசியை போட்டுக்க வேண்டாம். ஹார்ட் பேஷண்ட், சுகர், பிபி இருக்கிறவங்க டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறது நல்லது. கன்சீவா இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் இவங்க எல்லாம் தடுப்பூசியை போட்டுக்க வேண்டாம். அதே மாதிரி பெண்கள் தங்களோட மாதவிடாய் நாட்கள்ல COVID-19 தடுப்பூசியை போட்டுக்க வேண்டாம். மாதவிடாய் முடிஞ்சு 5 நாட்களுக்கு அப்புறம் தடுப்பூசியை போட்டுக்கலாம். அடுத்த क्वेश्चन, கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் பக்க விளைவுகள் வருமா? இந்த தடுப்பூசின்னு இல்ல, எந்த தடுப்பூசி போட்டாலும் கண்டிப்பா பக்க விளைவுகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த தடுப்பூசி எல்லாமே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். அதனால லேசான காய்ச்சல், சளி, இருமல், மூக்கடைப்பு இந்த மாதிரியான பக்க விளைவுகள் ஊசி போட்டு 2ல இருந்து 4 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துருவாங்க. அடுத்த क्वेश्चन, தடுப்பூசி போட்டுக்கிட்டாலும் மாஸ்க் போட வேண்டுமா? கண்டிப்பா போடணும். தடுப்பூசி போட்டுக்கிட்டாலும் கண்டிப்பா மாஸ்க், தனி மனித இடைவெளி, கை கழுவுறது இந்த மாதிரி வழக்கம் போல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். 2 டோஸ் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இந்த தடுப்பூசி தொற்றுகளுக்கு எதிராக செயல்படும். அடுத்த क्वेश्चन, தமிழ்நாட்டுல உண்மையாவே COVID-19 தொற்று குறைந்து வருகிறதா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதோட நம்ம வாழ பழகிட்டோம். பெரியவங்க நிறைய பேர்த்துக்கு தொற்று ஏற்பட்டு குணமாயிட்டு இருக்காங்க. அடுத்து வயசு வரம்பே இல்லாம எல்லா தரப்பினருக்கும் தொற்றுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால முழுசா குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. தளர்வுகள் ஏற்பட ஏற்பட அதுக்கு ஏற்ற மாதிரி விளைவுகளும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதனால முழுசா நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்ல முடியாது. அதனால தடுப்பூசி 2 டோஸ் போட்டவங்களும் பாதுகாப்பா மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியில போகணும். கண்டிப்பா தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும். இப்ப நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே மத்திய சுகாதாரத்துறை அமைப்போட தலைமை மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. தடுப்பூசியை பத்தின வேற கேள்விகள், டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.